ஆண்டவர் அவங்கள அடிமைகளாக இருந்து அவங்கள ஓஹோன்னு வச்சார். ஆனால் இப்போ அவர்கள் மேலே பயங்கரமாக தம்முடைய கோபாக்கினையை தீர்த்தார். காரணம் என்ன? அவர்களுடையதான விக்கிரக ஆராதனை. அவரை விட்டு அவரை முக்கியப்படுத்தி அவரை கனப்படுத்தி அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியதான அவருக்கு கொடுக்காமல் விக்கிரகங்களுக்கும் தன்னுடைய கையின் கிரியைகளுக்கும் மனுஷர்களுக்கும் போட்டு கொடுத்து விட்டபடினாலும் கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார். பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகளாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். புலம்பல் 4ஆம் அதிகாரம். எருசலேம் மீதான தாக்குதலின் பயங்கரங்களை பற்றி பார்க்குறோம். என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமாக. இங்கே ஏற்கனவே 3ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள்லேயே அது அடிபட்டதெல்லாம் விளக்கி சொல்கிறாரு. இங்கே அதுக்கு அப்புறம் இங்கே நடந்தது, இந்த எருசலேமில் நடந்த விஷயங்களை பார்த்து அதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ பொன் மங்கி போய் பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்று. எவ்வளோ பத்திரமாக சாலமோன் பணி தீர்க்கப்பட்ட கற்களை கொண்டு, ஆமாம், நம்ம பசும் பொண்ணை கொண்டு அழகாக நேர்த்தியாய் கட்டினதான அந்த ஆலயத்தினுடைய கற்கள் எல்லாம் ஒரு கல்லின் மேலே ஒரு கல் இராதபடி எல்லா முனைகளையும் கொட்டுண்டு போயிட்டான். சொல்கிறாங்க, ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கும் இடையில தங்கத்தை வச்சு பேஸ்ட் பண்ணாங்கன்னு, அந்த அளவுக்கு. அதனால் ஒரு கல் மேலே கல் இல்லாமல் அதில் உள்ள தங்கத்தெல்லாம் வெளியெடுத்தாங்களாம். ஐயோ, தங்கத்துக்குப்பான விலையேறப்பட்ட சீயோன் குமாரத்தி மண் பாண்டங்களாக போச்சு. அவங்களாம் இப்படி தங்கமாக தொழித்ததான விலையேறப்பட்ட ஆட்களெல்லாம் இப்போ மண்ணுக்கு ஒப்பாக போயிட்டாங்க. திமிங்கலங்கள் முதலாய் கொங்கை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்குமா, ஆனால் என் ஜனமாய் குமாரத்தையோ வனாந்திரத்தில் உள்ள தீக்குருவி போல குரூரமாக இருக்க, தான் பிள்ளைகளுக்கே பால் கொடுக்காம பிள்ளைய வெறுத்து விடுறா. காரணம் என்ன தெரியுமா? அவட்ட பால் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவளே பட்டினி கிடக்கிறா. காரணம் என்ன தெரியுமா? அவளே மெலிந்து போனால் அவளிடத்தில் தான் பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு அவளிடத்தில் பலனும் இல்லை. அவள் பால் கொடுக்கறதுக்கான சக்தியும் அவளுக்கு இல்லை. குழந்தைகளுடைய நாவு எல்லாம் நாவோடு அப்படி பாருங்கள், அதெல்லாம் பார்த்து சொல்கிறார். இலக்கிய நயத்தோடு சொல்கிறார். நாக்கு ஒட்டிக்குச்சான் மேலே, சப்பி சில சேனலில் பொண்ணு சாப்பாடு கிடைக்கலன்னு பிள்ளை சப்பி உதோட அதை தண்ணி இல்லாமல் வறண்டு போய் நாவு மேலே ஒட்டிக்கிடுச்சான். பிள்ளைங்க அப்பான்னு கேட்குது. பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்க ஆள் இல்லை, அப்பம் கொடுக்க ஆள் இல்லை. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவங்களாம் வீதியில் இப்போ பாலாக கிடக்கிறாங்க. ரத்தாம்பரம் உடித்து நல்ல மினுக்கான ட்ரெஸ் போட்டு போனவங்களாம் குப்பை மேட்டில் கிடக்கிறாங்க. கை சகை இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கிறோம். என் ஜனமாய் குமாரத்தின் அக்கிரமத்துக்கு வந்தான பெரிய தண்டனை. ஐயோ, அப்படி நசரேயர் உறைந்த மலையை பார்க்கல சுத்தமும் பாலை போல வெண்மையும் பவளத்தை போல சிவப்பும் இந்திர நேரத்தை பார்க்கணும் மேனியாக இருந்தாங்களாம். அவங்களாம் நல்லா உபவாசித்து கர்த்தரோடு கூட இவ்வளோ விஷயத்தில் ரொம்ப நல்லா இருந்தாங்களாம். நல்ல உடன்படிக்கையை கீழ்ப்படிஞ்சிருந்தாங்களாம். இப்போ அவங்க முகமெல்லாம் கருத்து போச்சு.
சொல்கிறாங்களே, ஐயோ கருத்து போயிட்டீங்களேங்கிறாங்கல்ல. கருத்து போயிட்டீங்க. வீதிகளில் அறியப்படலை. அவங்களாம் முன்னால் அவங்களாம் ரொம்ப வரவேற்கப்படுவாங்க. இப்போ அவங்கள வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர் தோல் எலும்புகளோட ஒட்டி கொண்டு சொல்கிறாங்கல்ல, வெறும் எலும்பும் தோலுமா ஆயிட்டாங்கய்யா. காஞ்ச மரத்து கொத்தாக மாறிட்டாங்களாம். பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்கள். சொல்கிறாங்க, ஐயோ நம்மளை வெட்டி கொண்டு போட்டுருந்தா கூட பரவாயில்ல, இப்போ கொல்லாமல் போயிட்டான், பட்னியினால் சாகிறமே. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும்பா. வயலின் வரத்து இல்லாமல் குத்துண்டு கரைஞ்சி போதாங்க. இறக்கமுள்ள ஸ்திரீயின் கைகள் தங்கள் பிள்ளைகளையே சமைச்சு சாப்பிட்டாங்களாம். ஐயோ. கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றினார், உக்கிர கோபத்தை ஊற்றினார், சீயோனில் அக்கினியை கொளுத்தினார். அஸ்திபான், அதாவது தேவனுடைய கோபாக்கினியை எப்படி இருக்குன்னு பார்க்க விரும்பினா புலம்பல் புஸ்தகத்தை பாருங்கள். நம்முடைய தேவன் பாவத்தின் மேலே அவருக்கு இருக்கிற கோபத்தை பாருங்களேன். எவ்வளோ கோபம், உக்கிர கோபம். கர்த்தர் தம்முடைய கோபத்தை, பாவத்தின் மேலே அவருக்கு பயங்கரமான கோபம். அவர் சகித்து கொள்ள மாட்டார். பைபிள் வசனம் இருக்குது, சகித்து கொள்ள மாட்டார். அவர் எரிச்சல் உள்ள தேவன். அதனால தான் விக்கிரகத்தை விட்டுவிடு, உபச்சாரத்தை விட்டுவிடு, கள்ள வியாபாரத்தை விட்டுவிடு. மக்களுக்கும் தேசத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வியாபாரங்களை, கெடுக்கிற வியாபாரங்களை விட்டுவிடு. கள்ள வியாபாரம் வேண்டாம், கள்ளத்தனமான வியாபாரங்கள் வேண்டாம், ரெண்டாம் விதமான தொழில் வியாபாரம் வேண்டாம், ரெண்டாம் தரமான தரம் கெட்ட வியாபாரங்கள் வேண்டாம், உபச்சாரங்கள் வேண்டாம், விக்கிரகங்கள் வேண்டாம். வாதை வரும், தேவன் வாதை அனுப்புவார். அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டுதான். சத்துருவும் பையனும் எருசலேமின் வாசலுக்குள் பிரவேசிப்பான் என்கிறத பூமியின் ராஜாக்கள், பூச்சத்தின் ராஜாக்களும் நம்ப மாட்டாமல் தான் வரும்னு சொன்னாங்க. கர்த்தர் இந்த தேசத்துக்கு விரோதமாக ஒரு 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 நியாயத்தீர்ப்பை அனுப்புவார்னு சொல்லும்போது யாருமே நம்பலை. அது எப்படி நடக்கும், அது எப்படி ஆண்டவர் கைவிடுவார்? அப்படி தான் இருந்துச்சு. அது எப்படிலாம் நடக்குமா, இப்படி ஒரு நியாய தண்டனை கிடைக்குமா, யாரும் நம்பாமல் இருந்தாங்க. அது நடுவில் இந்த நீதிமான்களின் ரத்தம் சிந்தின அதன் தீர்க்கதரிசியின் பாவங்களினாலும் அதன் ஆசாரின் அக்கிரமங்களினாலும் இப்படி வந்துச்சு. குருடர் போல வீதிகளில் அலைங்கிறாங்க, அப்படியே தடுமாறுறாங்க. ஏன்னா நடக்க முடியல, கால் அப்படி தள்ளாடுது. ஒருவரும் வஸ்திரங்களை தொடக்கூடாது, இப்படி ரத்தத்தால் கரைபட்டு இருக்காங்க. விலகுங்கள், தீட்டுப்பட்டவர்களை தொடாமல் விலகுங்கள் என்று கூப்பிட்டாங்க. மெய்யாய் பறந்தோடி அலைந்து போனாங்க. இனி வளர்ந்தாங்க, முடிஞ்சு போச்சு, தரிக்க மாட்டான்னு சொல்லப்பட்டுச்சான். கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது. அவளை இனி அவர் நோக்கார், ஆசாருடைய முகத்தை பார்க்க மாட்டார். முதியோரை பாராமலும் முதியோரை மதியாமலும் போனாங்க. ஏன் இப்படி நடந்துச்சு? நோக்கா ஏன் நடந்துச்சு? ஆசாருடைய வார்த்தையை கேட்கலை, முதியோருடையதான ஆலோசனையை கேட்கலை. எவ்வளோ எனக்கு கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ வாசிக்கவே முடியல. இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும்னு வீணாக எதிர்பார்க்கனால கண்கள் பூத்து போச்சு. ரட்சிக்க மாட்டாத ஜாதி எதிர்பார்த்து, யார் அவங்க மூலமாக உதவி கிடச்சிடாதா, இவங்க மூலமாக உதவி கிடச்சிடாதா, அவங்க மூலமாக ஒரு 5-10 கிடச்சிடாதா, இவங்க மூலமாக ஒரு 5-10 கிடச்சிடாதா, இவங்க நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா, வீதிகளில் நிலவாதபடி அடிச்சல் வேட்டையாடினாங்களாம். முடிவு சமீபத்ததா, முடிவு வந்து விட்டதா. வந்தவங்க பயங்கரமாக வந்தாங்களாம், எதிரிகள். 20ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எங்கள் நாசின் சுவாசமாக இருந்தவன் படுகொலியில் அகப்பட்டான். அவனுடைய நிழலில் நாங்கள் பிழைச்சிருப்போம்னு நினச்சோம். ஆனால் எங்கள் ராஜாக்கள் நாங்கள் நம்பி இருந்துதான் அந்த கூடாரம் வீணாக போச்சு. ஓஸ் தேசவாதியை ஏதோம் பார்த்து சொல்கிறார், நீ சந்தோஷத்துக்கு கலிக்கூறு. இப்போ உனக்கு ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருக்கேன், என் மேலே நியாய தீர்ப்பு வந்துட்டதுனால நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்குது. இருக்கட்டும், நிறைய பேர் சந்தோஷமாக இருக்குது. கலிகூருங்க. ஆனால் பாத்திரம், ஆனால் அங்கே வசனத்தில் இல்லை. ஆனால் பாத்திரம் உன்னிடத்திற்கு தாண்டி வரும், உன்னிடத்திற்கும் வரும். உனக்கும் இதே அடி இருக்குது. அப்போ நீயும் வெறித்து மானபங்கமாய் கிடைப்ப. சீயோன் குமாரத்தையே உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. 22 ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்குறார் பாருங்க. அல்லேலூயா. ஒரு நம்பிக்கையின் வார்த்தை 22. அக்கிரமத்துவன் தண்டனை தீர்ந்தது. ஒரு முடிவு உண்டு அதுக்கு.
தண்டனைக்கு ஒரேடியாக தண்டிச்சு ஒரே வாழ்நாளெல்லாம் அவனை தண்டிச்சுட்டே இருக்க மாட்டார். நீ மனம் திரும்பினால், நீ அவன் அறிக்கையிட்டால், உன் வழியை சீர்படுத்தினால் அவர் உன்னை சீர்படுத்துவார். அப்புறம் உன்னை சிறைப்பட்டு போக விட மாட்டார். உன்னை மறுபடியும் குடியேற்றுவார். ஏதோம் குமாரத்தையே உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார். உன் பாவங்களை அவர் வெளிப்படுத்துவார். யாரை பார்த்து சொல்கிறார்? ஏதோம் குமாரத்தையே பார்த்து. ஆமென். இன்றைக்கி இந்த காலவேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, கற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் வார்த்தையில். கர்த்தர் பயங்கர கோபம் உள்ளவர்கிறத மறந்துடாதீங்க. அவர் எவ்வளவு மிக அன்பு, எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார்னு பாருங்கள். எவ்வளவாய் அவர்களை தம்முடைய கையில் ஏந்தி சுமந்தார்னு பாருங்க. தாயை போல சுமந்தேங்கிறாரு. தாயை போல தேற்றினார், தந்தையை போல சுமந்தேங்கிறாரு. அவளை தாளாட்டினார், அவர் முழங்கால வச்சு தேற்றினார், அவளை என்னென்னவோ பண்ணார். அவங்கள ஒன்றுமில்லாத ஒன்று, அவங்கள அடிமைகளாக இருந்து அவங்கள ஓஹோன்னு வச்சார். ஆனால் இப்போ அவர்கள் மேலே பயங்கரமாக தம்முடைய கோபாக்கினியை தீர்த்தார். காரணம் என்ன? அவர்களுடையதான விக்கிரக ஆராதனை. அவரை விட்டு அவரை முக்கியப்படுத்தி அவரை கனப்படுத்தி அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியதான அவருக்கு கொடுக்காமல் விக்கிரகங்களுக்கும் தன்னுடைய கையின் கிரியைகளுக்கும் மனுஷர்களுக்கும் போட்டு கொடுத்து விட்டபடினாலும் கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார். 2வது விபச்சார பாவம். தேவனுடைய உடன்படிக்கையை உடைத்து போட்டு தேவன் அல்லாதவற்றோடு உள்ள உறவு, தேவன் அல்லாதவற்றோடு உள்ள உறவு விபச்சாரத்துக்கு ஒப்பாய் மாறி போனது. வியாபாரம், அவருடையதான வியாபாரம் கள்ள வியாபாரம். பொருளாதாரத்தில் உண்மை இல்லை, அவருடைய உடன்படிக்கையில் உண்மை இல்லை, உறவுகளிலே உண்மை இல்லை, வாயில், வார்த்தையில், செயலில், நடக்கையில், அவன் இருதயத்தில் உண்மை இல்லாதபடினால் 3 காரியங்கள்: விக்கிரகம், வேசித்தனம், கள்ள வியாபாரம், தரம் கெட்ட வியாபாரம். இவைகளால் கர்த்தர் கடிந்து கொண்ட பிற்பாடு இவனை விட மோசமாக இருக்கிற புறஜாதிகள் மேலும் ஏதோமியர் மேலும் கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சமுத்திர மனம் திரும்புவோம், அறிக்கையிடுவோம். கர்த்தரை சேர்த்துக்கொள்வார். நம்மை சேர்த்துக்கொள்ளும் நமக்கு ஒன்று தண்டனை தீர்க்கப்பட்ட பின்பு கர்த்தர் முழு உலகத்திற்கான தீர்ப்பையும் ஆண்டவர் அதை கட்டளையிடுவார். நாம் எச்சரிக்கையாக இருப்போம். இப்போமோ இது கிருபையின் காலம், இது கிருபையின் காலம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. புலம்பல் 4வது அதிகாரம், எரேமியாவின் புலம்பல் 4வது அதிகாரத்தில் நம்ம இதில் பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இப்படிப்பட்டதான பாதை வழியாக கடந்து போனதுனால அவங்க என்ன செய்கிறாங்க? பொன்னை போல் இருந்தவங்க என்ன அந்த பொண்ணை என்ன செய்துச்சான்? மங்கி போச்சான். தங்கத்துக்கு ஒப்பாக இருந்தவங்க என்ன செய்துச்சாங்க? அங்கே மண் பாண்டங்களுக்கு ஒத்தவர்களாக மாறி போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அப்படி சிறப்பாக கர்த்தர் வச்சுருந்தார். அவங்களுடைய குழந்தைகள் தாகத்தினால நாவு மேல்வாயோடு ஒட்டியது போன்ற ஒரு அனுபவம். ருசிகரமான பதார்த்தத்துக்கு பதிலாக அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க சாப்பிடாமல் பாழாய் கிடக்கிறாங்க. நல்ல ரத்தாம்பரம் போன்ற உடுப்பை அணிந்து கொண்டிருந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்து கொள்கிறதான ஒரு அனுபவத்துக்கு நேராக கடந்து செல்கிறது இதில் பார்க்குறோம். சோதோமுக்கு உண்டானதான எல்லா தண்டனையும் விட பெரிய தண்டனையை கர்த்தர் என்ன செய்துட்டார்? சீயோன் ஜனங்களுக்கு, சீயோன் குமார்த்திகளுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். அப்படித்தான முகங்கள் கரிகரித்து போயிட்டு தோலெல்லாம் என்ன செய்தான்? எலும்போட ஒட்டி கிடச்சான். கர்த்தரின் கோபத்தினால் இவைகள் என்ன செய்திருச்சு? இப்படிப்பட்டதான அக்கினி அவர் என்ன செய்தார்? கொளுத்தி விட்டார். நீதிமான்களின் இரத்தத்தை தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் சிந்தினதுனால இப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு நேரிட பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்ம தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இப்படிப்பட்டதான பாடுகள் வழியாக போகிறோமா? நாமே சீர்தூக்கி பார்த்து என்ன குறைகள் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்த்து நம்முடையதான பாவங்களையும் நம்முடையதான அக்கிரமங்களையும் தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோமானால் கர்த்தர் நமக்கு இறங்குவார். நிச்சயமாக சீகோனுடையதான தண்டனை, நம்முடையதான தண்டனை சீக்கிரமாக தீர்ந்து போகும். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒரு விஷயம் அர்ப்பணிப்போமா? இப்படிப்பட்டதான துன்பங்கள் வரும்போது நாமே சீர்தூக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
கத்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில் எங்களை ஆமேனப்பா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கத்தாவே. ஆமேன். இப்படிப்பட்டதான பாடுகள் வழியாக கடந்து செல்லுகிறதான பரிசுத்தவான்களை ஒரு விசை நீர் நினைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய அக்கிரமங்கள் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் எங்களுடையதான பாவங்கள் எங்களுடைய தலைமயிரில் அதிகமாக இருக்கிறதப்பா தேவனே. ஆமேனப்பா ஆகையினால நீர் இப்படிப்பட்டதான அப்பா பாடுகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை அனுமதித்து விடுகிறேன் என்பதை பார்க்கிறோம் கத்தாவே. புறஜாதிகளுடைய கைகளில் நீர் ஒப்பு கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா கத்தாவே. இந்த நாளில் நீர் ஒரு விசை இறங்கி ஆமேனப்பா சீயோனே உன்னுடைய தண்டனை முடிந்தது என்று சொல்லுங்கப்பா. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தருளுங்கப்பா. ஆமே பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யுங்க ஆண்டவரே கத்தாவே. உம்மால் அல்லாமல் வேற யாராலும் கத்தாவே அப்பா அந்த பிரச்சனைகள் தீராது ஆண்டவரே தேவனே. நீர் ஒருவரே ஆமேனப்பா பாவத்துக்கு பரிகாரியாகிய வந்த அப்பா எங்கள் நல்ல ஒரு பரிகாரி அப்பா பலியானவர் அப்பா கத்தாவே. உம்முடைய இரத்தத்தினாலே சொந்த இரத்தத்தினாலே பாவங்களை கழுவி இப்படிப்பட்டதான கத்தாவே இக்கட்டுகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை நீங்களாக்கி மறுபடியுமாய் பிள்ளைகளை அப்பா தலை தோங்க பண்ணுவீராக. ஆமேன் அப்பா. சிறுமை கண்ட வருஷங்களுக்கு சரியாக பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.